விஜய் டிவி ஐயனார் துணை சீரியலோட செல்ல பிள்ளையான பல்லவன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐயனார் துணை சீரியலை பொறுத்த வரைக்கும் 4 அண்ணன் தம்பியோட ஒரு பாச போராட்டமும் அவங்களுடைய சண்டை அப்படின்றது ரொம்பவே அழகாக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 3 அண்ணன்களோட பாசத்துக்குரிய தம்பியான பல்லவனாகவும் ஒரு அன்னிக்கு பல்லவா அப்படின்னு கூப்பிடும்போது ஓடி போய் ஹெல்ப் பண்ணுற ஒரு கொழுந்தனாவும் சூப்பராகவே தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திட்டு வராரு. இவருடைய உண்மையான பேர் பர்வேஷ் முஷ்ரஃப். இவர் சென்னையை சேர்ந்தவர் தான். இப்போ தான் 27 வயதாகுது. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமாவில் வரணும், நடிக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ஆசையாகவே இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி எல்லா முயற்சிகளுமே பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. இவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காரு. டோன்ட் பர்ஃபெக்ட், கதை கடை, எப்படி இருந்தனா, இது என்ன ஃபீலிங்கு அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல எல்லாம் நடிச்சிருக்காரு. அதேமாதிரி டூ யூ லவ் மீ அப்படின்ற வெப் சீரீஸ்லேயும் பண்ணியிருக்காரு. ஒரு சில மூவிஸ்லேயும் நடிச்சிருக்காரு. அதோ முகம் அப்படின்ற ஒரு மூவியில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி லப்பர் பந்து அப்படின்ற மூவிலையும் நடிச்சிருக்காரு. இதில் எந்த கேரக்டரில் தான் வந்தார் அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்கலாம். அவர் ஹரிஷ் கல்யாணோட சின்ன வயசு வெர்ஷனாக வந்திருப்பார். ஒரு கிரிக்கெட்டராக தான் வந்திருப்பார். இப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா லப்பர் பந்து படம் பயங்கர ஹிட் அடித்த ஒரு மூவியாக இருக்குது. அந்த படத்திலேயே நடிச்சிருக்காரு. அதே மாதிரி மியூசிக் ஆல்பம் ஒன்றும் பண்ணியிருக்காரு. காதலா காதலே அப்படின்ற ஒரு மியூசிக் ஆல்பத்தில் அட விளையாட்டா அப்படின்ற ஒரு சாங்குக்கு இவர் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இவருடைய ஹாபி அப்படின்றதே சினிமோட்டோகிராஃபி தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நடிப்பை தாண்டி அவருக்கு இஷ்டப்படுறது அப்படின்றது சினிமாட்டோகிராஃபி தான். அது அவருடைய ப்ரொஃபைலில் கூட போட்டிருப்பாரு. இந்த வகையில் அவர் ஷார்ட் ஃபிலிமு, வெப் சீரிஸு, ஆல்பம் எல்லாமே நடிச்சிட்டு இருந்தாலும் அவருக்கு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது கனா காணும் காலங்கள் சீரியல் தான். இதில் விக்கி அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. இப்போ ஐயனார் துணை சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிற சோழன் கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கிற அரவிந்த் அவரும் பர்வேஷும் சேர்ந்து தான் அதில் நடிச்சிருப்பாங்க. அதில் அப்போதுலேருந்தே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. பர்வேஷ் எத்தனை சீரியல்ஸ், வெப் சீரிஸ், சினிமாவில் நடிச்சிருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தனிமை விரும்பி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு தனிமை சம்மந்தப்பட்ட ரீல்ஸு, ஸ்டோரிஸு, அதேமாதிரி போஸ்ட்டு தான் போட்டிருப்பாரு. தனியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அதில் எல்லாமே இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி தான் அதில் தெரியும். ஆனால் ரியலாக அவர் எப்படி அப்படின்னு தெரியாது. ஆனால் வெளி உலகத்துக்கு அவர் தன்னை அப்படி தான் காட்டிக்கிறாரு. இல்லை நிறைய தோல்விகள் அவர் சந்தித்ததுனால அவருக்கு அந்த மாதிரி ஒரு தனிமை விரும்பியாக இருக்காரா அப்படின்றது தெரியலை. சோஷியல் மீடியாவில் எப்போவுமே அவருடைய போஸ்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு லோன்லியாக இருக்கிற மாதிரி தான் அவர் மேக் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த ஐயனார் துணை சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசத்துக்கேங்கிற ஒரு பையனா சூப்பராகவே நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் நிறைய அண்ணன்மாருங்களுக்கு இப்படி ஒரு தம்பி இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி நிறைய அண்ணிகள் இப்படி ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிக்காட்டிட்டு இருக்காரு. பல்லவன் கேரக்டரும் சூப்பராகவே அப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐயனார் துணை பல்லவன் பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் தொடர்ந்து யாருடைய பயோகிராஃபி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுதோ அவங்களுடைய பேரையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.